தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகர ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வருகிற. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள். கர்த்தருக்குள் விசுவாசிக்க இந்த நாளிலும் 90ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். 90ஆம் சங்கீதம் இது தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் ஜெபம். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 17 வசனங்கள் இருக்கின்றது. அதை நாம் 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1, 2 வசனங்கள் மகா பெரிய தேவனின் நித்திய தன்மையை குறிக்கின்றது. 3 முதல் 10 வசனங்கள் சாதாரண மனிதனின் அனித்திய தன்மையை குறிக்கின்றது. 11 முதல் 17 வசனங்கள் தேவ மனுஷனாகிய மோசேயின் ஜெபத்தை குறிக்கின்றது. முதலாவது வசனம், ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானீர். தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானீர். மோசேயினுடைய என்று குறிக்கப்பட்ட இந்த ஜெபம் ஒருவேளை இஸ்ரவேலருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் தேவன் அவர்களை வனாந்தரத்தில் 40 வருடம் அலையவிட்ட காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலில் கீழ்ப்படியாமல் இருந்த ஒரு தலைமுறையினர் இந்த காலத்திலே செத்து மடிந்தனர். அவர்களுடைய அக்கிரமத்தையும் தேவனுடைய தண்டனையும் ஒத்துக்கொண்ட பின்பு தேவனுடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் மீண்டும் கொடுக்கும்படி மோசே ஜெபிக்கின்றான். 92ஆம் வசனத்துல, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த சொற்கள் துவக்கமும் முடிவும் இல்லாதவராய் நித்தியமாக தேவன் உயிரோடு இருக்கிறதை குறிக்கின்றது. எக்காலத்திலும் நிலையான, அதாவது தேவன் காலத்தை கடந்தவர் என்று பொருள் கொள்ள அவசியமில்லை. ஆனால் மாறாக அவரது முடிவில்லா காலத்தை பற்றி அங்கே மோசே குறிப்பிடுகின்றான். கடந்த காலம் அல்லது எதிர்காலம் என்ற இல்லாத ஒருவித நித்திய நிகழ்காலத்தில் தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று வேதம் போதிக்கிறதில்லை. அந்த வேத பகுதிகள் காலத்தின் தொடர்ச்சியில் தான் தேவனுடைய நித்தியமாய் இருக்கிறது என்று உறுதிப்படுத்துகிறதே தவிர காலம் இல்லாதென்பது இல்லை. கடந்தது கடந்த காலம் என்றும், நிகழ்வது நிகழ்காலம் என்றும், மற்றும் எதிர்வருவது எதிர்காலம் என்றும் தேவன் அறிவார். 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாம்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இந்த உலகத்திலே அதிகபட்சமாக நம்முடைய நாட்கள் 70 முதல் 80 வருடங்கள் ஆகும். நம்ம எல்லாரும் நித்தியத்திற்கு பங்குள்ளவர்கள். பிரியமானவர்களே, நித்தியத்துக்கு ஒப்பிடும்போது இவை மிகவும் கொஞ்சமே. நமது வாழ்வில் குறுகிய காலத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளவும், அவர் அளிக்கும் ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாட்களும், அதான் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாட்களும் பொல்லாதவைகளானதால் ஒவ்வொரு நாட்களும் நாம் முழிக்கும் போது கிரேஸ் பீரியட், ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். 16ஆம் வசனத்துல, அங்கே 14ஆம் வசனத்துல, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபை எங்களை திருப்தியாக்கும். 16ஆம் வசனத்துல, உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. உமது கிரியை உம்முடைய ஊழியக்காரருக்கும். மோசே தேவனுடைய மனுஷன் மோசே சொல்லுகின்றார். 17ஆம் வசனத்துல, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். பிரியமானவர்களை ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.